ஹாய் கலர் செல்லம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT3FF ஆனால் என்னை மற்றும் காதல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்த்துங்க பார்த்துருந்தாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு திரும்பிக்கிறேன். வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருப்போம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டீவ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது, இதில் எதுவுமே மாறாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி நம்ம வந்து வியும் சரி ஜிம்னும் சரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஹோபிக்கு இது வரைக்கும் ஸ்டீவோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த சைடு யானுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபாத்தி ரொம்பவுமே அப்செட்டாக போயிருப்பாங்க. இவ என்ன பண்ணலான்னு தான் இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை லாஸ்ட் பட்டன் பண்ணோம். இந்த படலுக்கு சொல்லிட்டு வாங்க டேரக்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்படி தான் அந்த டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஸோ அப்படியே நம்ம ஹோபி தான். ஸோ எப்போ போல் வந்துட்டு கால் பேசிட்டு அப்படி வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அப்பா பைக்கில் ஸ்ரீயை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீயோட கண்ணெலாம் கலங்கி அப்படி இருக்குது. அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. அவங்க அப்படியே வந்துட்டு டியர்ஸாக வெயிட் பண்ணுறாங்க. இது ஹோபி பார்த்துறாரு. எதுக்கு இப்போ டியர்ஸை வெயிட் பண்ணுறா, எதுக்கு வளரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பேசிகிட்டு இருந்தவரை காலை கட் பண்ணிவிட்டு அவர் வேகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்க்கே எடுத்துகிட்டு ஸ்டீயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹோபிக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வளருதை பார்த்தோன்னே. ஸோ அதனால் ஹோபியுமே அப்படியே வந்துட்டு ஸ்டீயை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்து அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் எதுக்கான அப்படி ஓடுறாரு, டீ 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. டேவும் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. இல்லைடா எதுக்கடா அப்படி வந்துட்டு அண்ணா இவ்வளோ வேகமாக போகிறாரு, உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது ஒர்க் சொன்னியா அப்படி கேட்கும்போது டீ நான் என்னடா ஒர்க் சொல்ல போகிறேன், எனக்கு இந்த ஊரில் என்ன ஒர்க் இருக்குது, லூசாடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்கிறாரு. ஜிமின் அப்புறம் எதுக்கடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால் எடுத்துகிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேவும் என்ன பண்ணேன்னா கால் பண்ணி பார்க்குறாரு. பட் வந்து கால் எடுக்கவே இல்லை. அடி கால் எடுக்க மாட்டார்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி இது எதுக்கான இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு யான் தான் வெளியே வந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ எப்போ போல் வந்து ஜாக்கிங்லாம் போயிட்டு அப்படி வந்து பார்க்குறாங்க. இன்னொரு டோர் மாதிரி பார்த்துட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஹோபியை நான் ஃபஸ்ட்டாக ரொம்ப கார் எடுத்துகிட்டு போனாரா, அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸோ அதான் என்னென்னு கேட்கலான்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அவர் ஏதாவது ஒர்க்கில் போயிருப்பார், வருவார், வாங்க காஃபி குடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து ஃப்ரெண்ட்லியாகவே கேட்குறாங்க. ஸோ ஏன்னா டேவுமே சரி யானுமே சரி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கேட்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேவும் ஜிமினும் சொல்லுவோம் சரி வாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ வந்து போனோடனே வந்துட்டு நம்ம வந்து யானோட அம்மா தான். ஸோ காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு 3 பேருக்குமே கொடுக்குறாங்க. 3 பேருமே உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் அப்படியே வீட்டை சுற்றி பார்க்குறான். ஸோ வந்து நம்ம டே தான் இப்போ பாரேன் ஃபாத்தி எங்கன்னு கேட்பான் பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து யான்கிட்ட சொல்ல அவன் ஏன்டா கேட்க போகிறான், நான் சொன்னேன்ல லவ் பண்ணுறான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து சொல்லவும் கரெக்டாக அதே மாதிரி ஜிமின்மே வந்துட்டு எங்கே ஃபாத்தி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஃபாத்தி எதுக்கு நீ கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே இழுக்கிறாரு. ஏய் காணோன்னு கேட்டேன், இப்போ என்னடா உனக்கு, நடிக்காத மச்சான், பச்சையாக தெரிஞ்சு நீ லவ் பண்ணுறேன்னு எங்ககிட்ட மறைச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. பச்சையாக தெரியுது. டே உண்மையை சொல்ல, அவளை நீ லவ் பண்ணல, பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சது தானே, அது மட்டும் இல்லை நீ அவளோட பிக்காக வால்பேப்பரில் செட் பண்ணியிருக்கா, நீ ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் எடுப்ப எனக்கும் தெரியும், ஏன்னா நீயும் நானும் நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நீ வால்பேப்பரில் வச்சுருக்க அந்த ஃபோட்டோ அதை நீ எவ்வளோ ரசித்து எடுத்திருந்தனா இவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கும் தெரியுது, சொல்லுடா லவ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம டே கேட்கவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து மழுப்புறாரு. நம்ம யானை என்ன பண்ணாங்கன்னா ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு டே ஜிமின் சொல்லு லவ் பண்ணுறியா என்ன, உண்மையே சொல்கிறா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யான் கேட்குறாங்க. பிகாஸ் இப்போ தான் யானுக்கு ஒரு விஷயம் ஸ்டேக் ஆகுது. எப்போவுமே ஃபாத்தி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லிட்டு இருப்பார். அதனால் வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் அது வந்து யான் உனக்கே தெரியும்ல, நான் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டேயும் அப்படியே ஜாலியாக அப்படியே பேசுவேன்டி, ஆனால் நீ காலேஜ் டைம்லலாம் நீ அதிகமாக ஃபாத்தியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பியா, உனக்கு தெரியும்ல நீ அவளை பற்றி சொல்லுவ, பட் அவளோட ஃபோட்டோஸோ அவளோட நேமோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை பற்றி நீ நிறைய சொல்லியிருக்கா, எனக்கு அப்போலாம் தோணும் யார் அந்த பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் நீ எங்கே போன என்ன ஆனன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹோப் என்ன தெரியுமா இருந்தது, நான் எப்படி டே கூட இருக்கணும் அதே மாதிரி உன் கூட ஃபாத்தி இருப்பான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் இருந்தது. பட் அதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உன்னை பார்க்கும்போது ஃபாத்தி உன்னை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஃபாத்தி மேலே ரொம்ப இன்ட்ராக்ட் என்னன்னு தெரியல, லவ்வான்னு தெரியல, பட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்ன பார்த்தியா லவ் பண்ணுறான் பிடிச்சிருக்காமா, ஆனால் லவ்வான்னு தெரியலையாமா, யார்கிட்ட ரீல் விடுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டே உன்னை மாதிரி லவ்வா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அளவு முட்டாள்லாம் நான் ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியுது அது லவ்னு, ஆனால் ஃபாத்தி அப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரிலல, இது வரைக்கும் ஃபாத்தி என்கிட்ட நார்மலாக கம்ஃபர்ட்டாக பேசுகிறாங்க, பட் அவங்க எதையுமே என்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணவே இல்லைடா,
நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி, உன்னை பற்றி, யானை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்டா. பட் அவங்க என்கிட்ட அவங்கள பற்றி, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி எதுவுமே அவள் என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. மேபி இன்னும் அவங்க என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து என்ன சொல்கிறா, அப்படி சொல்லிட்டு வந்துட்டு காஃபி கப் அப்படியே வச்சுட்டு, சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்படியே சும்மா வாக் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ வந்து ஜிமினா ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு டே தான் அது சரி, எப்படி அந்த பொண்ணு ஓப்பனாக பேசி எப்போ இவளை ப்ரப்போஸ் பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா என்னென்னா என் கூட சுற்றுறதுனால தான் இன்னும் சிங்கிளாக சுற்றுறேன்னு வேறு அப்பா என்ன கத்திக்கிட்டு இருக்காரு. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணனா அப்படியே வந்துட்டு கவுச்சில் அப்படியே வந்துட்டு தலையை சாய்ச்சி உட்காந்துருக்கான். நம்ம யானை ஒரு மாதிரி எதையும் யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ டே தான், ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன், எங்கே ஃபாத்தியை காணும், எப்போவுமே மார்னிங் வந்துட்டு எங்களை வந்து கூப்பிடுவா, இன்றைக்கி என்ன காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே இப்போ தான் கேட்குறாரு. அதுவா அவளோட நேட்டிவ் போயிருக்கா அப்படி சொல்லும்போது, நேட்டிவ் பிளேஸா என்ன, அவளுக்கு இதானே சொந்த ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே கேட்க, இது சொந்த ஊர் கிடையாது, அவள் ஊர் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அது ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க, அந்த ஊர் நேமு. ஓ அப்படியா, அப்போ இது அவளோட நேட்டிவ் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அண்டு டே நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை ஃபாத்தியை பற்றி இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது, ஃபாத்தின்னு ஒருத்தி இருக்கான்னு கூட நான் அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. அண்டு இப்போ நான் அவளை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஃபாத்தி ஒன்றும் இந்த வீட்டு பொண்ணு கிடையாது, அண்டு அவள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான். அப்பாவோட ஃப்ரெண்டும் அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் டெத் ஆகிட்டாங்க. ஐ மீன் ஃபாத்தியோட அம்மா அப்பா டெத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து வச்சு வளர்த்தாரு. நாங்கள் எல்லாருமே அப்படியே ஒன்றா தான் இருப்போம், நான் ஃபாத்தி ஸ்ரீ எல்லாருமே. இப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆச்சு. இப்போது ஜிமின் லவ் பண்ணுறான். எனக்கு ஓகே தான், ஜிமின் ரொம்ப நல்ல பையன், ஃபாத்தியை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஆனால் ஃபாத்திக்கு அவள் அக்செப்ட் பண்ணிப்பாளான்னு தெரியல, அதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. லூசு மாதிரி பேசாத, எனக்கு புரியுது, ஃபாத்திக்கு இது கஷ்டமாக இருக்கும்னா அதுக்காக ஜிமின் விட்டுட்டுலாம் போக மாட்டான். அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, பார்த்துக்க மாட்டானா என்ன, அதெல்லாம் தங்கத்தட்டை வச்சு தாங்குவான், உனக்கு தெரியாதா அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து சொல்கிறாங்க. அது தெரியும்டா, பட் அங்கிள் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ எதையும் யோசிக்காத. ஆமாம் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, பட் அவள் ஏன் அப்படி சிரிச்சிட்டே இருக்கா, ஒரு நாள் கூட அவள் இதை பற்றி ஃபீல் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டே கேட்குறாரு. அதே தான் எனக்கும் அப்பாவுக்கும், நீ கேட்ட அதே விஷயத்த அப்பா என்கிட்ட நிறைய டைம் கேட்டுருக்காரு. ஒரு நாள் கூட இவள் ஓப்பனாக போய் அழவே மாட்டாளா, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா டெத்தப்பா அழுது தான், அதுக்கப்புறம் அவள் அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை, சிரிச்சிட்டே இருப்பா. ஒரு வேளை அவள் வழி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படி இருக்காளா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஜிமின் கிட்டனாச்சும் ஓப்பன் அப் ஆகணும். இது ஜிமின் கிட்ட சொல்ல ஒரு செகண்ட் ஆகாது, அவன் சொன்னான்ல அவங்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகி ஓப்பன் அப் ஆகணும்னு, அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஜிமின் கிட்ட ஃபாத்தி கம்ஃபர்ட் ஆகி அவள் மனசு விட்டு பேசணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து யான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நம்மகிட்ட இவன் சரி ஓகே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஹோபி சைடு காமிச்சு அப்படின்னா, ஹோபி வந்து கார் செம்மையாக ட்ரை பண்ணிட்டு போயிருப்பார் இல்லையா, நேராக வந்துட்டு அப்படியே ஸ்ரீயை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பார். அந்த பைக் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஷாப், ட்ரெஸ் ஷாப்க்கு வெளியே நிற்கிது, ஒரு மால் தான். ஸோ அங்கே வந்து நிற்கிது. இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. அப்படி வந்து அவருமே போயிட்டு கார் ஜாப் பண்ணிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்து அவங்க அப்பா ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தானே வந்தார், அதுக்கே இவள் கண்ணில் கலங்கியிருக்கு. ஏன் அழுதா, சிவாளுதா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அப்பா கூட தானே வந்தா, ஆனாலும் எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு. அப்போ தான் அவங்க அப்பா ஒரு நாலஞ்சு சொல்ல முடியாது, ஒரு 10-15 சாரீ எடுத்து கொடுத்துட்டு, இதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும், எனக்கு 1 வீக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஷோர் இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹோபியோடய வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு சாரீ. ஸோ எல்லாமே அந்த 15 சாரியுமே அப்படி தான் இருக்குது. ஸோ சிஸ்டர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஒரு பிங்க் கலர் ஷேடில் தான் வந்துட்டு லைட்டாக கட்டுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ மோஸ்ட்லி அவங்க அந்த மாதிரி சாரீ வந்து வியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா வந்து இன்னும் வந்துட்டு இந்த மந்த் லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க சிஸ்டராக போகிறாங்களா, அதுக்கான காஸ்ட்யூம் தான் அதெல்லாம் வந்துட்டு அப்படி எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பே பண்ணிட்டுமா சார், நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க, நாங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கொடுத்துறோம், மேம் நீங்கள் வாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அளவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்ரீயை கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்ரீக்கு மனசே இல்லை, அவங்களுமே பின்னாடியே போகிறாங்க. சின்னவ ட்ரெஸ் தானே எடுத்து கொடுத்தாங்க, அதுவும் ஒரே மாதிரி, ஏதாவது ஃபங்க்ஷன் வருதா என்ன, அப்படி இருந்தாலும் இது காட்டன் சாரீ மாதிரி இருக்கே,
என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. நேராக போயிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட, எதுக்காக இந்த saree, அதுவும் ஒரே மாதிரி இத்தனை கலர் இத்தனை ட்ரெஸ் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சார், இது சிஸ்டர்ஸ் வியர் பண்ணுறது, ஐ மீன் இந்த சேவெல்லாம் பண்ண போவாங்கல்ல கிறிஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மீன் சிவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ தான் ஹோபிக்கே புரியுது. அதனால தான் வளர்ந்துட்டு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, இது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல அந்த பொண்ணுக்கு தான், இப்போ தான் அளவெடுக்க கூப்பிட்டு போயிருக்காங்க, ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே அவ்வளோதான், ஹோபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கரெக்டாக அந்த டைம் வந்து ஸ்ரீ வந்துட்டு வர சத்தம் கேட்டோன்னே ஹோபி அங்கிட்டு இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி போயிடுறாரு. அவருக்கு மனசே இல்லை. நேராக போயிட்டு அப்படியே வந்து அவர் கார் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிடுறாரு ஒரு பிளேஸ்க்கு. போயிட்டு அப்படியே ஒரு அந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தானே. ஸோ அங்கே வந்து ஒரு பிரிட்ஜு. ஸோ அங்கே அந்த பிளேஸில் வந்து அவ்வளோக்கா இல்லை, அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு வளைவு மாதிரியான ஒரு பகுதி. ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி அவ்வளோக்கா வந்து பைக்ஸ் எதுவுமே போகலை, நார்மலாக இருக்குது. 1-2 பைக்கு, காரு, ஒரு ட்ரக் அந்த மாதிரி வந்து 1-2 தான் போகுது. மோஸ்ட்லி அங்கே நிறைய வந்துட்டு வெஹிக்கல்ஸ்லாம் போகலை. ஸோ அப்படியே போயிட்டு காரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவர் அப்படியே அந்த அப்படியே காரில் வந்து அப்படியே சாஞ்சு உட்காந்து செம்மையாக அவர் கண்ணெலாம் கலங்குது. பிகாஸ் அவர் வந்து என்னதான் ஸ்ரீயை வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்ரீயோட ஒவ்வொரு விஷயமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ்வளோதான், நான் அதுக்கப்புறம் அவள் நமக்கானவ இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு. அவருக்கு செம்மையாக ப்ரோக் அவுட் ஆகுது, செம்மையாக அழறாரு. அப்புறம் ஏன் அவள் என்கிட்ட வந்து நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு எதுக்காக சொல்லணும், அந்த யூஸ்லெஸ் எதுக்காக என் லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழறாரு. பிகாஸ் இது வரைக்கும் ஹோபி எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு தட்டை பேசினா கூட வந்துட்டு ஒரு ஒர்க் விஷயமா அந்த மாதிரி தான் வந்துட்டு பேசுவார். மோஸ்ட்லி இந்த லவ் தாட்ஸு, ஃபேமிலி ரிலேட்டடாக அந்த மாதிரி யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக கூட பேசியிருக்க மாட்டார். ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அவர் வந்து ரொம்ப வந்துட்டு நார்மலான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர். அப்பா வந்துட்டு நார்மலாக ஒர்க் போகிறவர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அம்மா அப்பாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே நல்லா படித்து அண்ட் வந்து ஒர்க் போகணும் அப்படின்ற ஒரு மென்டல் ஸ்டேட்லேயே தான் சுற்றிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட பேசணும், டேட் போகணும், லவ் பண்ணணும், மேரேஜ் அந்த ஒரு தாட்டுக்கே போயிருக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபேமிலி அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் வந்து அவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்கள பார்த்துக்கணும். அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ஹோபியை வளர்த்துருப்பாரு. ஹோபி சின்ன வயசுல அந்த பார்த்து வளர்ந்தனால ஹோபிக்குமே வந்துட்டு அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காகவே வந்துட்டு அவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனால இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட பேசினது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட அதுவும் ஒரு டார்ச்சர் பண்ணி ஒரு லவ் அப்படின்னா, அதுவும் லவ் டார்ச்சர் பண்ணுற ஒரு பொண்ணுன்னா அது ஸ்ரீ தான். ஸோ வந்து வாலண்டியாக வந்து பேசுகிறது, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது, வரல அப்படின்னா வெயிட் பண்ணுறது, எல்லாமே வந்து ஸ்ரீ வந்து ஹோபிக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹோபி வந்து தன் கூட இருக்கவங்கள பற்றி நிறைய யோசிப்பாங்க. என் அம்மா அப்பாவை தாண்டி என்னை பற்றி யாராவது யோசிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹோபிக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களோட மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு யோசனையை வந்து அப்படியே ஸ்ரீ ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். பட் இப்போது ஸ்டில் வந்து அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோதானா, அப்போது அவள் சிஸ்டராக போயிட்டானா அப்போ நம்ம நிலைமை என்ன, அப்புறம் எதுக்காக அவள் நம்மக்கிட்ட வந்து பேசினா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்து அவருக்குள்ளே வந்துட்டு ஓடுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. அவர் ரொம்ப அப்செட்டாக வந்துட்டு அப்படியே காரில் வந்து உட்காந்துருக்காரு. இப்படியே ஒரு 1 hour வந்து ட்ராவல் ஆகிடுது. ஸோ அப்படியே நம்ம ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ வேறு வழியே இல்லை. அவங்க அப்பா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா வந்துட்டு நிறைய வந்து வெட்டிங்க்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. அதே மாதிரி அங்கே நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்ரீ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இதெல்லாம் நடந்துடாதில்ல நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வந்துட்டு போகிறாங்க. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஃபாத்தி கூட சரி யான் கூட இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தாலுமே எங்கள் அப்பா பார்த்துருவாரோ, என் அப்பா கண்ணில் மாட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஓவராக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அவங்க லைஃப்பில். இப்போது அது வந்துட்டு இனி இருக்காது, இன்னும் 3 வீக்ஸ் தான், எப்படி ஹோபி மைண்ட் சேஞ்ச் ஆகலை, ஹோபிக்கு வந்து நம்மளை பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேட் இருக்குது. பட் இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம வந்து ஸ்ரீக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பைக்கில் வந்து கிளம்பி போயிடறாங்க. ஸோ அவங்க அம்மா தான், என்னடி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா எப்பவும் போல தான், ட்ரெஸ் வாங்கியாச்சு, ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்கம்மா, 1 வீக்கில் கிடச்சிரும். அப்போது நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருமா, ஒரே மாதிரி ஒரு 10-20 ட்ரெஸ் இருக்கும்மா, அவ்வளோ வாங்கி கொடுத்தாருன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெலாம் கலங்கி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையாக வந்து நாளைக்கே வந்துட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டாரு, தப்பாக ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற டைமையும் நம்மளே வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அம்மாவை பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களால அவங்க ஹஸ்பண்டை எதுவும் பேச முடியல, பொண்ணு இப்படி கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல அவங்க அம்மானால. ஸோ அவங்க இப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்க அப்பாவுக்கு அப்படியே பொண்ணு வந்துட்டு இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு அவர் அவ்வளோ சந்தோஷம். அவர் அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படி பண்ணிட்டுருக்காரு. என் பொண்ணுக்கு இதை பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது நிறைய பண்ணிட்டுருக்காரு. ஃபாதர் கிட்ட கேட்டு ஃபாதர் நல்லா வந்துட்டு நாளாக பாருங்க, நான் அந்த தேதியெலாம் பாருங்கள், அது பாருங்கள் இது பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட நிறைய பேசுகிறாரு. அதில் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு சிஸ்டராக அனுப்புறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு அது விருப்பமே இல்லை. இது மட்டும் இவருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட அம்மா ஸ்ரீ ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஸோ அப்படியே தான் வந்துட்டு டேவும் சரி யானும் சரி 2 பேருமே வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம ஃபாத்தியை பற்றி அப்படியே ஃபாத்தி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாத்தி அப்படியே வந்துட்டு அங்கே அவங்க அப்பா இன்றைக்கி வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட வந்துட்டு டெத் அனிவர்சரி. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன ப்ரேயர் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிலாம் இருக்காங்களா ஃபாத்தியோட ரிலேட்டிவ் அங்கே போயிட்டு வந்துட்டு அதுக்கான ப்ரேயர் அட்டன் பண்ணதான் வந்துட்டு நம்ம ஃபாத்தியும் சரி அண்ட் வந்துட்டு யான் ஃபாத்தியோட அப்பா 2 பேரோட அப்பா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க ஃபாத்தியை. கூட்டு போயிட்டு அங்கே ப்ரேயர்ஸ்லாம் நடக்குது. ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே சாப்பாடெலாம் வந்துட்டு ஃபுட்டு லன்ச் டைம்னால ஃபுட்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. ஃபாத்தி தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஸோ வந்து வெளியே வந்துட்டு சாப்பாடெலாம் வச்சிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஹாலில் ஸோ ஃபாத்தியோட வந்து எல்லாருமே இருக்காங்க. தாத்தா பாட்டி அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஃபாத்தியோட வந்துட்டு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. சித்தி அப்புறம் அத்தை எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி தான். எல்லாருமே ஒன்றா ஒரே கூட்டு குடும்பமாக வாழ்கிற ஒரு ஃபேமிலி எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போது வந்துட்டு ஃபாத்தியோட அத்தை தான், அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என்ன இப்போ எதுக்கு இவளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எப்படி இவளுக்கு 25 வயசாயிடுச்சு, இப்போ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு எங்கள் தலையில் கட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு ஃபாத்தியானோட அப்பாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுக்காகலாம் வரல, எனக்கு என் ஃப்ரெண்டோட நினைவு நாள் அதுக்காக மட்டும்தான் வந்தேன். அதுவும் ஃபாத்தி கேட்டான், இல்லைனா கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து இதோ எங்களுக்கெல்லாம் சொந்தமாக இருக்குது ஒரு சொத்து, இதோ இவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்டையும் அவள் பேரில் எழுதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த சொத்தில் அவளுக்கு எந்த பங்கும் இல்லை. ஒழுங்காக அவளை இந்த சொத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். இதே எங்கள் அப்பா சம்பாரித்த சொத்து, எங்களுக்கும் பங்கு இருக்குது, ஒழுங்காக அவளை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரியப்பாவும் ஆமாம் அதுதான் என் தங்கச்சி சொல்கிறது கரெக்டு, எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். வேணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனவன் தானே, அப்படியே போகட்டும், அவனுக்கு இந்த சொத்துக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை, லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ லவ் மேரேஜ் பண்ணதுக்கு என்னப்போ, அவன் என்ன முஸ்லீம் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உங்கள் ரிலிஜனில் தானே கல்யாணம் பண்ணா, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஃபாத்தியானோட அப்பா கோவம் வந்துடுது. ஸோ வந்துட்டு நீ அவங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவன் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை கூட்டிகிட்டு ஓடனால அப்படி போக வேண்டியது தானே, இப்போ இதுக்கு பிள்ளைய பெற்று போட்டு அவன் செத்துட்டான், அவனும் செத்துட்டாங்க, இப்போ வந்து இவளை என்ன நாங்கள் பார்க்கணுமா, எங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் காய்ச்சி முச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க வந்துட்டு ஃபாத்தியோட பாட்டி இருக்காங்களா, பாட்டி தாத்தாக்கும் மனசே கேட்கல. ஏன்னா பையன் இல்லை, பையன் பேத்தின்னு போது அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி அவங்க பேசுகிறது எதையுமே வந்துட்டு இந்த பசங்க யாருமே கேட்க மாதிரி தெரியல. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்கள வந்து வாயை அடைச்சி உட்கார வச்சுட்டாங்க, நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த சொத்துக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், அவ்வளோதான். இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இனிமேல் இந்த வருஷத்துக்கு வந்துட்டு பாத்தி ஓதுறோம் அது ஓதுறோம் இது ஓதுறேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ப்ரே பண்ணுறதுக்கு வரேன், அப்படிலாம் யாரும் இந்த வீட்டு பக்கம் வர வேணாம், அவளுக்கு இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹாஷாக பேசுகிறாங்க. கரெக்டாக ஃபாத்தி அப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருப்பாங்க. இதை கேட்டோன்னே ஃபாத்திக்கெலாம் ஒரு மாதிரி மனசே உடஞ்சிருது. ஸோ வந்து கரெக்டாக வந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபாத்தியானோட அப்பா தான் திரும்பி பார்த்துட்டு, ஃபாத்தி இங்கே என்ன பண்ணுற, நீ வெளியே போ, நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் வரேன். இல்லைப்பா நம்ம போகலாம், அவங்க சொன்னாங்கல்லப்பா இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எழுதி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபாத்தி என்ன பேசிகிட்டு இருக்கா, இங்கே பாரு, இது ஒன்றும் சாதாரண சொத்து கிடையாது, இந்த சொத்துனால தான் இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த சொத்தை நீ எழுதி கொடுத்துனா இந்த வீட்டுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்பா எனக்கு நீங்கள் அம்மா யான் ஸ்ரீ இருக்கீங்கல்லப்பா, எனக்கு அது வேணாம், இவங்க வேணாம்ப்பா, அவங்களே வேணான்னு சொல்லும் போது எனக்கும் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபாத்தி சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து ப்ளீஸ்ப்பா போயிடலாம்ப்பா, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான். இங்கே ஃபாத்தியான அப்பாக்கெலாம் சுத்தமாக முடியல. சரிம்மா போகலாம், நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஃபாத்தியை கூப்பிட்டு வரேன். ஃபாத்திக்கே இந்த வீட்டுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அவள் வாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதா இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி, அதை நினச்சாலே எனக்கு கோவம் தான் வருது. அம்மாப்பா நீங்கள் இவங்க கூடயே இருங்க கடைசி வரையும், இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இருக்கீங்கல்ல,
நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு யான் ஃபாத்தியோட அப்பா வேகமாக கோச்சிட்டு வெளியே போயிடறாரு. ஃபாத்திக்கு அப்படியே அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட போயிட்டு, நான் போயிட்டு வரேன், நான் உங்களை அப்பப்போ வந்து பார்க்க முடிஞ்சா பார்க்குறேன், நான் போயிட்டு வரேன் பாட்டி, போயிட்டு வர தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் கண்ணிலே கலங்குது. அவங்க சொல்கிறாங்கன்னு எதுவும் நினச்சிக்காதம்மா, அவனுங்க ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானுங்கம்மா, நீ அவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாட்டி, எனக்கு தெரியும், அப்பா சொல்லியிருக்காரு, யார் என்ன சொன்னாலும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ட்டு. எனக்கு அவங்க ஏன் ஃபேமிலி தானே, பேசினா பேசிட்டு போகிறாங்க பாட்டி, நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்களே அது போதும், நான் எப்போவுமே உங்கள் பேத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து உடஞ்சி தான் வந்துட்டு ஃபாத்தி அங்கேருந்து வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது ஃபாத்திக்கு. ஸோ வந்து அவ்வளோதான் அவங்க தாத்தாலாம், போதுமாடா இப்போ போதுமா, அவள் போயிட்டா, இனி நீங்களாவது இந்த சொத்தாவது கட்டிட்டு அழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு தாத்தா என்ன பண்ணா பாட்டி கூப்பிட்டு வந்துட்டு போயிடறாரு. ஸோ அவரோட ரூமுக்கு. ஸோ ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, இங்கே இருக்கவங்களாம் எப்படியோ போய் தொலைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். ஸோ இந்த ஃபாத்தி தான் அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபாத்தியானோட அப்பா தான், அம்மா நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, ஓகே தான்ப்பா, ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்புறம் இங்கே நடந்தது எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேணாம், கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நான் சரி பார்த்துக்கலாம், சரியா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஃபாத்தி அப்படியே வந்துட்டு அப்பாவோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்காங்க. அவளுக்கு கண்ணெலாம் கலங்குது, பட் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க உடஞ்சாங்கன்னா அப்பா உடஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி தான் அப்படியே வந்துட்டு இவங்களும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படியே வந்து ஜிமின் சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே சும்மா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ அவர் வரும்போது கரெக்டாக பார்க்குறாங்க, என்ன இது அண்ணா கார் எடுத்துகிட்டு போனார், இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் கார் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வீட்டுக்கு வர வழியில் தான் நின்றுப்பார். இவர் அப்படி நடந்துட்டு எங்கே நடக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்செட்லேயே நடந்து வந்திருப்பார் இல்லையா. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த விண்டோ இருக்கு இல்லையா, அதை போட்டு தட்டுறாரு. ஸோ வந்துட்டு இப்படி ஹூபி அழுது கண்ணெலாம் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ டோரை நாக் பண்ணோன்னே வந்துட்டு அவருமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின்னு. ஸோ வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த, அண்ணா அழுதியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின்லாம் கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, ஒரு மாதிரி தலைவலியாக இருந்துச்சா, அதான் நிறுத்திட்டு இருந்தேன், கண்ணிலேருந்து தண்ணி வடியுது, கண்ணெரிச்சலாக இருக்குது, அவ்வளோதான். அண்ணா உண்மையாகவே நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓகே தான், சரிவா வீட்டுக்கு போகலாம், தனியாக இருப்பான்ல, சரிவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஜிமினை வந்து காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு அவர் ஒரு மாதிரி அப்செட்டில் தான் வந்திருப்பார். இப்போ ஹோபியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணா நீ ஓகே தானே, ஓகே தானே, ஓகே தானேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ஹோபி எதுவுமே சொல்லலை. இல்லைடா நான் ஓகே தான், ஓகே தான், ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அவருமே வந்துட்டு டேக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, அப்படி இந்த மாதிரி வந்துட்டு அண்ணா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காரு, எனக்கு என்னன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லவும், ஏன்டா என்னாச்சு, எங்கே இருக்கப்போ அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு தாண்டா வந்துட்டுருக்கா, ஏன்னு தெரில, நான் கேட்டேன் பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே மெசேஜ் வந்து போகிறாரு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து பார்த்துறாங்க. ஸோ வந்து வந்து பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம வந்து யான்னு கேட்டால், இங்கே பாரு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காரம்மா, நான் வந்துட்டு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், நான் அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, தெரியல ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காராம், தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம வந்து யானுமே சரி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கூட யான் போகிறாங்க. கரெக்டாக இவங்க வெளியே போகிறதுக்கும் கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹோபி அண்ட் ஜிமின் வரதுக்கும் கரெக்டாக இருக்கா. ஸோ அவருமே வந்துட்டு வெளியே போகிறாரு. வெளியே வந்துட்டு அப்படி அவர் தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ வந்து நம்ம ஜிமின் வந்துட்டு இறங்கிட்டு வந்துட்டு நம்ம கிட்ட வேகமாக போயிட்டு, என்னன்னு தெரியலடா ஒரு மாதிரி இருக்காருடா, நான் போனேன் அப்படி சும்மா வாக்கிங் போனேன்ல, அப்போ தான்டா பார்த்தேன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இவர் வந்து கார் ட்ரைவ் பண்ணனால அப்படி இறங்கிட்டு அப்படி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா வந்து ஸ்ரீயோட வீட்டில் தான். ஸோ வந்துட்டு ஸ்ரீயோட ரூம் இல்லை ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த விண்டோ வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ எப்போவுமே அது ஓப்பனில் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ஹோபியோட காசு கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரீ வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஹோபி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ வந்து பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு உள்ளே போகிறாரு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நோட் பண்ணிட்டு, இவர் எதுக்குடா அந்த ரூமை பார்த்துட்டு போகிறாரு, அதுவும் விண்டோவோ இவ்வளோ ஏக்கமாக எதுக்குடா பார்த்துட்டு போகிறாரு, ஆமாம் அந்த விண்டோ யாரோட விண்டோ, அங்கே ஸ்ரீயா ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு யானை பார்த்து கேட்க, ஆமாம் அது ஸ்ரீயோட ரூம் தான், அவளோட ரூம் எதுக்கு இவர் இப்படி பார்த்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யானும் கேட்குறாங்க. ஒரு வேளை அண்ணாக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்குள்ள ஒரு மாதிரி பகிர்னு ஆயிடுது. என்னடா சொல்கிற நீ அப்படின்ட்டு. ஆமாட்டா எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது, அண்ணா ஒரு மாதிரி போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தார், அது ஸ்ரீயோட உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்குமா, ஆனால் அவர் தான் லவ்வே பண்ணலையே, லவ் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவர் தான் எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார்லடா, ஒரு வேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஃபாத்தி அப்புறம் வந்துட்டு ஃபாத்தியானோட அப்பா வந்திருப்பாங்களே,
நம்ம வந்து ஃபாத்தியோட அப்பா தான் ஒரு மாதிரி அப்செட்டாகவே உள்ளே போயிறாரு. பசங்க வெளியே நிற்கிறாங்க. எப்போவுமே பசங்க கிட்ட பேசுவாங்க. யான் கிட்ட பசங்க கிட்ட 2 பேர்கிட்ட பேசுவாங்க. பட் வந்து இவர் எதுவுமே பேசாமல் உள்ளே போயிறாரு. நம்ம வந்து ஃபாத்தி தான் ஐயோ அப்பா என்ன இப்படி போகிறாரு, அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபாத்தி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாத்திலாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலுமே வந்துட்டு அப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் நீ ஏன்டி உன் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யான்னு கேட்குறாங்க. ஏய் ட்ராவல் பண்ணிட்டதுனால அப்படி இருக்குது, என்னாச்சு எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கா, அதுவும் இப்படி மட்ட மத்தியானத்தில் உள்ளே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லடி என்னன்னு தெரில, இவர் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாருன்னு சொல்லி ஜிம்னு சொன்னால் எனக்கு தெரிலடி, இப்படி நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், வாங்க போய் கேட்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி வந்து சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் இவன் என்ன போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு வேகமாக வந்துட்டு உள்ளே வராங்க. கரெக்டாக அந்த டைமில் ஸ்ரீமே வந்துட்டு என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வெளியே வந்து பார்த்துருப்பாங்க. பசங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹோபி இவங்களாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்களே அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. என்னாச்சு எதுக்கு இவங்களை அப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க மாதிரி ஆக்டிவாக இல்லை, பட் ஓகே நார்மலாக இருக்காங்க அந்த மாதிரி தான். ஸோ வந்து அவங்களுமே அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஹோபி தான். அப்படியே வந்துட்டு அவர் ரொம்ப அப்செட்டாக போயிட்டே வந்துட்டு பெட் மேலே உட்காந்துருக்காரு. அவர் எதுவுமே பண்ணலை, அப்படி பெட் மேலே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக வந்துட்டு ஹோபியோட அம்மா கிட்டேருந்து ஹோபிக்கு கால் வருது. ஸோ அவர் வந்து கால் அட்டன் பண்ணலாமா வேணாமா, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 2-3 டைம் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க வாய்ஸு, ஏய் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா ஒர்க் டயர்டு அதான் அப்படின்னு. ஒர்க்கா, டேய் நீ அங்கே போனதே ஒர்க்காக இல்லை, நீ எதுக்கு போனால் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் என்ன பொய் சொல்கிறியா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுக்கு கால் பண்ணிங்க, இல்லைடா சும்மா நேற்று கால் பேசவே இல்லைல்ல, அதான் சரி ஓகே பையன்கிட்ட பேசலேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், இன்னும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது மா அது அது வந்துமா எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா, அது ஒரு வேளை ஸ்ரீ எனக்கு கிடைக்காமே போயிடுவாளோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஸ்ரீ உனக்கு கிடைக்காம எங்கே போகிறா, அவள் தான் உன்னை லவ் பண்ணுறாள்ல, அப்புறம் என்னடா, இல்லைம்மா அது அவ சிஸ்டரா அவள் சிஸ்டராக போகிறா அதானே அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி அது, அவகிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினல அப்போவே எனக்கு தெரியும் அவள் சிஸ்டராக போகிறது, அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கேட்பாரு அவங்க அப்பா தான் சிஸ்டராக போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஆசை கிடையாது புரியுதா, நீ ஒழுங்கா அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நாங்கள் வேணால் வந்து பொண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சிலம்மா அது அவர் அப்பாவுக்கு பாருடா, அவங்க அப்பா கிட்ட நம்ம போய் பேசினா தான் எதாக இருந்தாலும் தெரியும், அவர்கிட்ட சொல்லாமையே அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் நினச்சிட்ருக்காரு அவளுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு, அவருக்கு புரிய வச்சாலே போதுண்டா, அதுக்கு அப்படி உட்காந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அது எப்படிம்மா அவ அது தெரிஞ்சு எப்படிம்மா என்கிட்ட லவ் யூன்னு எனக்கு சத்தியமாக புரியலம்மா அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே பாரு, அவள் நம்ம வீட்டு மருமக அவ்வளோதான், அவள் உன்னை லவ் பண்ணுறா, நீ அவளை லவ் பண்ணுற ஓகேவா, நீ அவளுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், பட் இப்போ நீயே ஃபீல் பண்ணுறல, போதும் நீ போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கிட்டே பேசு, அவளை கூட்டிகிட்டு வர வழியை பாரு, யான் கூட வரானோ இல்லையோ நீ ஸ்ரீ கூட தான் வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அம்மா ஒழுங்காக கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே அப்படியே ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதெல்லாம் வந்து வெளியே நின்று கேட்டிருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு மாதிரி அழுகிற சத்தம், யாரான்னு பார்த்தா நம்ம ஸ்ரீதா உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வந்து டக்குன்னு ஹோபிக்கு என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க பார்த்தா வந்து வெளியே டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். டோருக்கு வெளியே வந்துட்டு நம்ம ஜிமின் ஃபாத்தி அண்ட் வந்து 4 பேர் நின்றுருக்காங்க. யானுக்கு இவங்க 4 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அதை தாண்டி தான் வந்துட்டு ஸ்ரீ உட்காந்து ஒட்டிஞ்சு போய் உட்காந்து அப்படி கவுச்சில் உட்காந்து அழுதுட்டுருக்கோம். நம்ம வந்து ஹோபிக்கு வந்து ஸ்ரீயோட அழுகிறத டக்குன்னு வந்துட்டு பசங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு எதுக்கடி அழுதுட்டுருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கேண்டி அழுற, நீ முதல் அழுக்கிறத நிறுத்து அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே பேர் சேர்ந்துருச்சு வாங்க எல்லோரும் போகலாம் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து பசங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 4 பேருமே வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி. ஸோ பசங்க 4 பேருக்குமே அப்படியே வந்துட்டு வெளியே போயிடறாங்க. இங்கே வந்து ஸ்ரீ தான் செம்மையாக அழுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, சின்ன பிடிச்சிருக்கு தானே, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்கள்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, அதுக்கிட்ட இப்படி அழுதுட்டு இருக்கும் போது நிறுத்திட்டு அழுகிறது நிறுத்திட்டு எப்படி சொல்கிறாங்க.
ப்ராமிஸ் பண்ணுங்க, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்கள? ஐயோ நான் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல, இப்போ நீ சிஸ்டராக போகிறேன்னு வந்து நின்றுட்டுருக்கடி, உனக்கு புரியுதா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தான் விருப்பம் இல்லைல்ல, அப்பா தானே சொன்னார். சரி ஓகே, உங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன், புரியுதா? அழுகிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி தான் வந்துட்டு ஸ்ரீயை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீயா செம்மையாளுறாங்க. அவருக்கு அடுத்த மேலே ஹோபி என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஸ்ரீ அழுத அவங்களால பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து ஹோபிக்கு யூஸ்லெஸ் நிறுத்திட்டு அழுகிறத. எப்போ பாரு யூஸ்லெஸ்ஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு, எனக்கு தலைவலியை கொண்டு வந்து விடாதடி, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இது வேறையா ஏற்றிட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? இங்கே பாரு, ஆல்ரெடி நானும் உங்கள் அப்பா கிட்டே எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரியாமல் கானில் இருக்கேன். இதில் நீ வேறு உட்காந்து அழுதுட்டு இன்னும் பிரச்சனை எது பண்ணிகிட்ருக்கா, அதை செஞ்சு அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் அழுதுட்டு டக்குன்னு ஒரு மாதிரி பிரைட்னஸோட ஃபேஸோட கேட்குறாங்க. பிறப்பாளி பேசி தொலைற, லவ் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்கிறாங்க. ஓகே 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 அப்போ வாங்க இப்போ போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? உங்கள் அப்பா கிட்டே இப்போயே நான் அடி வாங்கி சாவறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பேசுகிறேன், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு பேசுகிறாங்க. ஓகே ஓகே டைம் எடுத்துக்கோங்க. ஆமாம், இன்னைக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க போயிருந்தீங்க, எப்போ நீ சிஸ்டர் ஆக போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த மந்த் லாஸ்ட்டில் 31 அப்படி சொல்கிறாங்க. 31 அப்படின்னு கேட்கும்போது இந்த மந்த் அப்படியே கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் 2 வாரம் தாண்டி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபி வந்து டென்ஷனில் எழுந்திரிச்சு அப்படி தலையில் கை வச்சுட்டு அப்படி வந்துட்டு தலையை ரப் பண்ணிகிட்டே வந்துட்டு ஹேர் அப் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பேக் அப்படி இப்படி நடந்துட்டுருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீ 6 மணிக்கு கேஷில் உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவியை போட்டு உட்காந்து நல்லா வந்துட்டு ஃபுல் சவுண்டில் பாட்டு வச்சுட்டு இருக்காங்க. எப்படி பண்ணிட்டு இருக்கா, நான் ஏதோ டென்ஷன் எங்கிட்ட நடந்துட்டு இருக்கா, நீ டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அது இவ்வளோ நாள் வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணணும், நீங்கள் என்ன லவ் பண்ணுன்றது என் பிரச்சனை. நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க பாஸ், அப்போ நீங்கள் தான் வந்துட்டு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், நான் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்காந்து கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து கோபிகா, கடவுளே எனக்கு தேவை தான் மாதிரி வந்து எந்த பொண்ணு மேலேயே பாழாகுமா, ஜாலியாக இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இப்போ நான் படுற பாடம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கோபிக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா கிட்ட போய் எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி தெரியல. பிகாஸ் அவர் எதனால் வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டராக வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஒரே பொண்ணு எப்படி அவர் நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபிக்கு ஒரு பிளான் கூட இல்லை. ஹோபி மைண்டே பிளாங்காக இருக்குது. அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இந்த சைடு ஸ்ரீயா ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க. நமக்கு பேசுகிறதுக்கு, நமக்காக யார் பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. எந்த ஒரு ஹோப்புமே இல்லை. பட் இப்போ ஹோபி வந்து லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக வந்து ஹோபி ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு ஃபாத்தி தான், அடி பாவி என்னெல்லாம் நடந்திருக்கு ஒரு நாளையில் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபாத்தி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தானடி போயிட்டு வந்தேன், இன்றைக்கி காலைல 5 மணிக்கு தானடி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு இப்போல்லாம் நடக்கணும் எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி விடு, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதானே ஜிமின் சொல்கிறது கரெக்டு, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்க அப்பாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும், சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே உள்ளதான். ஸோ அவங்க அப்பா அப்படியே கவுச்சில் வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பிகாஸ் ரொம்ப வந்து அப்செட்டாக இருப்பார். இந்த மாதிரி ஃபாத்தி உங்கள் வீட்டில் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்தி அவனோட அப்போ ரொம்பவுமே அப்செட்டாக இருப்பார். இந்த டைமில் அம்மா தான் வந்து காஃபி கொடுத்துட்டு, என்னங்க என்னாச்சு, எப்பவும் போயிட்டு வரும்போது எந்த தடவை பிரச்சனையாடி கேட்கும்போது, எப்போயும் ஏதாவது பேசுவாங்க, அவனை பற்றி தப்பாக பேசுவாங்க, நாங்களும் கேட்டுட்டு வந்துடுவோம், ஆனால் இந்த தடவை ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏங்க என்னாச்சு, இன்றைக்கி என்ன பேசினாங்க அண்ணனை பற்றி அப்படி கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறோம், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, இப்போ எப்பவும் போல் நார்மலாக இருக்கா, நான் இப்படி உடஞ்சி உட்காந்துருக்கேன், அவள் பாருடி அங்கே யான்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் டேக்கிட்ட எப்படி சிரித்து பேசி, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அப்படி இருக்கா, யார்கிட்டேயாவது ஒருத்தர்கிட்டையாவது ஓப்பனாக இருக்கலாம்ல, எப்போ பாரு சிரிச்சுட்டே எப்படி இவ்வளோ வலியும் தாங்க முடியும் அவனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்பா தான் கேட்குறாங்க. இன்றைக்கி காலையில் பசங்க 2 பேரும் ஒன்று உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பசங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க காலையில்? ஜிமின் ஃபாத்தியா லவ் பண்ணுறானாமா. என்ன சொல்கிறேன்? ஆமாம், ஃபாத்தியா லவ் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபாத்திக்கு எப்படி மைண்டில் இருக்குதுன்னு தெரியல, பட் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்னு காலையில் டேவும் யானும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது. யான் சொன்னான், அட்லீஸ்ட் ஃபாத்தி லாயலாக ஓப்பனாக ஜிமின் கிட்டனாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவள் பேசிகிட்டு இருந்தா. நான் கேட்டேன். அதான் எனக்கு என்னமோ ஜிமின் ஃபாத்திக்கு ரொம்ப நல்ல பேரண்ட் தோணுது. ஆனால் எப்படிடி தெரியலங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் டேவை பிடிக்கும், ஜிமினை பிடிக்கும்ல,
ஜிமின் பிடிச்சிருக்குடி, அதுக்குன்னு எப்படி கல்யாணம்? அது அது ஃபாத்தியோட அது எனக்கு ஒன்றும் புரியல போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா எந்திரிச்சு ரூம்குள்ளே வந்துட்டு போயிடறாரு. நம்ம வந்துட்டு ஃபாத்தியானோட அம்மா தான் அங்கே அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு என்னவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. ஒரு வேளை இந்த மேரேஜை நோ சொல்லிடுவாரா என்ன? ஆல்ரெடி லவ் மேரேஜ்னால தான் பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. ஒரு வேளை ஃபாத்தியானோட மேரேஜை நோன்னு சொல்லிடுவாரோ? ஐயையோ! அப்படின்ற மாதிரி நம்ம தான் அவசரப்பட்டு உளறிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஏன் தான் அம்மா என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஃபாத்திக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னால் காஃபி போட்டு கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காஃபியா? ஏய் போடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபாத்தி அம்மா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாத்தி அவங்க நேராக கிச்சன் போகிறாங்க. நம்ம ஜிமினும் பின்னாடி போயிட்டு ஃபாத்தி எங்கே போயிருந்தீங்க? நான் மார்னிங்லேருந்து உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தோம் அப்பா கூட அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். சொல்லிட்டு தான் போகணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாத்தி கேட்குறாங்க. இல்லை சும்மா கேட்டேன், காலையிலேருந்து எப்போவுமே நீங்கள் தான் வந்து கூப்பிடுவீங்களா சாப்பிட வாங்க காஃபி குடிக்க வாங்கன்னு. எனக்கு கூப்பிடல அதான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே தானே? உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு, உண்மையாகவே ட்ராவல் பண்ண டயர்டு தானே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் கேட்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்துலேயே வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம ஃபாத்தி தான் காஃபி போகிறத நிறுத்திட்டு அப்படி ஜிமினை ஒரு பார்வை பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம், ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான், இட்ஸ் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் தான் கேளுங்க நான் காஃபி போட்டு தரேன், உங்களுக்கு தான் காஃபியை போட தெரியாதே, கிச்சன் பக்கமே வந்ததில்லைன்னு சொன்னீங்க. கரெக்டு தான், பட் நான் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், போட்டு தரேன் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச அளவு காஃபி போடுறாரு. வந்து காஃபி இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுக்கவும் அவங்க குடிச்சு பார்க்குறவங்க செம்ம கசப்பு, சர்க்கரையே இல்லை. சக்கரை போடலையா? ஓ காஃபியில் சக்கரை போடணுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காஃபி வாங்கி சக்கரை போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஃபாத்தி டக்குன்னு சிரிச்சிடறாங்க. பிகாஸ் ஒரு நேரம் ரொம்ப அப்செட்டாக தான் இருப்பாங்க. டக்குன்னு சிரிச்சிட்டு காஃபி நல்லாயிருக்கு, கசக்குது நீங்கள் இப்போ சக்கரை ஆட் பண்ணிட்டீங்களா கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொன்னார். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாத்தியும் சரி ஜிமினும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்மகிட்டே தான் அப்படியே வந்து ஃபாத்தி வந்துட்டு ஜிமினையும் பார்த்துட்டு யான்னு சொன்ன மாதிரி 2 பேரும் ஓப்பனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டே தான் அப்படியே வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தியான் வந்து ஜிமினை பார்த்துட்ருக்காங்க. நம்மகிட்டே இப்படி பார்க்கறத பார்த்து யான் வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்போல்லாம் இருந்து மற்றவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்க டே, வர வர ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க, ரொம்ப ரொம்ப ஃபாலோ ஆகிட்டுருக்கேன் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஏன் இந்த ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து டேவ் வந்துட்டு ஜிமினியும் ஃபாத்தியும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம யான் வந்து டேவை பார்த்துட்ருக்காங்க. அந்த சைடு ஹோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி போய் அப்போ அவங்க அப்பா கிட்டே பேசுகிறதுன்னு தெரியல. பிகாஸ் அவர் என்ன மோட்டிவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ரீயை வந்துட்டு சிஸ்டரை அனுப்பணும்னு நினச்சாரு. ஏன்னா ஒரே பொண்ணு எப்படி நினச்சிருப்பாரு? ஏதோ ஒரு இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட ஒரு பையன் யாராவது இருந்தால் கூட சரின்னு சொல்லலாம். ஒரே பொண்ணு எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அது எப்படி போய் நம்ம பேசுகிறது, ஒரு வேளை வந்துட்டு வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வச்சுருந்துருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. இந்த சைடு ஸ்ரீக்கலாம் ஓகே பார்த்துக்கலாம். வந்துட்டு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாதப்பே வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க ஸ்ரீ. ஸோ இப்போ வந்து ஹோபியாக லவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங். இதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வந்துட்டு சப்போர்ட்டிங்டா.